மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் கவனிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு கீழ வரைக்கும் ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. இது இயல்பா நடக்கிறது தான். எப்பவுமே ஒரு ப்ராஃபிட்ன்னு வரும்போது அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங்ங்கிறது இயல்பா நடக்கிற விஷயம். இன்னும் ஹார்மோஸ்ல சரியான கிளாரிட்டி இல்லாத சூழ்நிலை இருக்கு. பட் 50-50ன்னு வச்சுப்போமே. இப்போ நான் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, நான் யுஎஸ் மார்க்கெட்ல போன வாரம் வியாழக்கிழமையே என்னமோ நினைக்கிறேன். நான் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஸ்டாக்கை பத்தின டேட்டா நம்மளோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா நான் 11ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணேன், என் போர்ட்ஃபோலியோல அது என்ன பொசிஷன்ல அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, 11ஆம் தேதி ஜூன் மாசம் நான் என்ன பண்ணேன்னா, கிட்டத்தட்ட 5 ஸ்டாக் ஒரு ETF வாங்கினேன். அந்த 5 ஸ்டாக்ல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லி லில்லி, அடுத்தது என்விடியா, மைக்ரான் டெக்னாலஜி, ஆப்பிள், கூகுள், QQM ETF. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை கம்மி பண்ணிட்டேன். எது? எல்லி லில்லி நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன். அது ஏன் கொடுத்தேங்கிறத சொல்கிறேன். 15ஆம் தேதி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்ன பண்ணேன்னா, நான் என்விடியாவும் ஸ்பேஸ் எக்ஸும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன். நான் ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா $170 கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கன்சிடர் பண்ணேன். மொத்தம் 2 தடவை கன்சிடர் பண்ணேன். ஒரு தடவை 170க்கு பண்ணேன். அதுக்கப்புறமா இன்னொரு முறமும் பண்ணேன். நான் அது எவ்வளோன்னு $212 பண்ணேன். பட் $212 பண்ணும்போது நான் யோசிச்சேன், சரி பரவாயில்ல, நம்ம எப்பவுமே ஹை ரேட்டு லோ ரேட் பார்க்க மாட்டோம், லாங் ரன் தானே போகிறோம் அப்படின்ட்டு. பட் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, எதிர்காலத்தில் வளரக்கூடிய இந்த ஸ்பீட் ஆஃப் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வளரும். நான் வளராதுன்னெலாம் சொல்லலை. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னொரு ஸ்டாக் மேலே இருந்துச்சு. அந்த ஸ்டாக் மேலே நம்ம இது ஏன் நம்ம பண்ணியிருக்க கூடாதுன்னு தோணுச்சு. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஸ்பேஸ் எக்ஸையும் எல்இலிலையும் டைம்லி இப்போதைக்கு எக்ஸிட் கொடுத்துட்டு, ஏன்னா ஃபர்தராக நம்ம நிறைய கன்சிடர் பண்ண போகிறோம், பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுவோம்னா, மைக்ரானில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. மைக்ரான் டெக்னாலஜியில் எஸ் நான் பண்ணேன். அப்போ பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்இலியோட இதையும் இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன். எல்இலி இதுவும் நான் மைக்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இமீடியட்டாக ஸ்பேஸ் எக்ஸோட இதுவும் மொத்த ஸ்டாக்கையுமே எக்ஸிட் கொடுத்துட்டு நான் மைக்ரான் டெக்னாலஜியில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் டைம்லி. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பொசிஷனில் பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையை சொல்லணும்னா எல்இலியில் நோ லாஸ் நோ கெயின் அப்படி வச்சுப்போம், பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்த ஸ்பேஸ் எக்ஸில் எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும், ஒரு 5% குறைஞ்சது லாஸ் ஆகிருக்கும் இல்லையா. அந்த பொசிஷனில் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னா, மைக்ரானில் மூவ் பண்ணி விட்டேன். மைக்ரானில் மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மைக்ரான் டே பை டே 5% to 6% ஆவரேஜாக கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகுது. இப்போ இந்த மாதிரி மைக்ரானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க் அப்படின்னு? எஸ், அப்சல்யூட்லி ரிஸ்க். ஏன்னா எந்த ஒரு ஸ்டாக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வளர முடியாது. எப்பயாச்சும் ஒரு நாள் அது கரெக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை வரும். பட் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதோட பிஇஜி ரேஷியோ ரொம்ப கம்மி, லெஸ் தென் 1 இருக்கும். அப்போ லெஸ் தென் 1 இருக்கும்பொழுது நம்ம ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது? ஸோ அதோட பி 56 பி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பிஇஜி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிஇஜி கம்மியாக இருக்குதுன்னா தாராளமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். 3வது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மெஜாரிட்டி இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டேக்ஸ் வச்சுருக்கிறதுக்கு இந்த கம்பெனியில் QQQ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்ட்ராங்கான கம்பெனிங்கிறத அடிப்படையாக வச்சு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுது. ஸோ கான்ஃபிடன்ஸ். இப்போ ஒரு பம்ப் டம்ப் மாதிரி ஏதோ நடந்து நாளைக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரியான ஸ்டாக்கில் நம்ம இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு ஸ்பேஸ் எக்ஸில் விட்ட எல்இலியில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அதில் விட்ட லாபங்களை எல்லாம், அதில் விட்ட நஷ்டங்களையும் கூட சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் செஞ்சது சரியாக தவறாங்கிறது எனக்கும் தெரியாது. எனக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற அனுபவம் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. நானும் என்ன பண்ணுவேன்னா, பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சு தான் பார்க்குறேன். பிஇஜி லெவல், பிஇ லெவல், அந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் பொட்டென்ஷியல், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால இப்போ மைக்ரானில் நான் அதிகமான ஸ்டேக்ஸ் வச்சுருக்கேன். கோயிங் ஃபார்வர்ட் அதை எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நான் லாஸ்ட்டாக யூஎஸ் மார்க்கெட் பற்றி டீட்டெயில் போடும்பொழுது நான் சொல்லியிருந்தேன் இண்டு மணி யூஸ் பண்ணுறேன்னு. அதே தான் இப்போவும் யூஸ் பண்ணுறேன், இண்டு மணி. சப்போஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற வெப்சைட் அந்த ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய கம்பெனிஸில் அதிகமாக ஸ்டேக்ஸ் வச்சுக்காததுங்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் சொல்கிறேன். ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு 60 மார்க்குக்கு மேலே செக்லிஸ்ட் ஸ்கோர்னு போடுவாங்க. 60க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா தைரியமாக கான்ஃபிடென்ஸாக போகலாம். 60க்கு கீழே இருக்கும்போது யூ நீட் டு பிளான் அக்கார்டிங்லி, அவ்வளோதான். அதாவது 60 to 70 இருந்ததுன்னா அதோடைய ப்ரொப்போசிஷனை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். 70க்கு மேலே போகுதுன்னா அது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரி எது அதிகமாக மெயின்டைன் பண்ணணும், எது கம்மியாக மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா எல்லாமே இருக்கணும். ஏன்னா எது எப்போ மேட்சிங் செய்யணும்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் 80 தான் வைப்பேன், 70 தான் வைப்பேன்லாம் சொல்ல முடியாது. எல்லா கேட்டகரியிலையுமே ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். 60க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்கை முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிடலாம், தப்பே கிடையாது. ஆனால் இந்த ஸ்பேஸ் எக்ஸை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு 60க்கு கீழே இல்லை, 30க்கு அரௌண்டு காட்டும், 30, 33 அந்த ரேஞ்ச் காட்டும். ஏன் அப்படின்னா அந்த கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக இங்கே ஃபினான்ஷியல்ஸ் இருக்காது. மினிமம் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் 8 குவார்ட்டருடைய டேட்டா இருக்கணும். 8 குவார்ட்டர்னா 2 வருஷம் வச்சுக்கலாம். 2 வருஷமாவது மினிமம் ஃபினான்ஷியல்ஸ்
இருந்தால் தான் அதை வந்து பாசிட்டிவ்ல அது காட்டும். அதனால இப்போ புதுசாக லிஸ்ட் ஆன கம்பெனி பட் அதில் ஃபினான்ஷியல்ஸையும் வெரிஃபை பண்ணி அது என்ன சொல்லுதுன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிறதுனால அது வந்து என்னன்னா 33 அந்த ரேஞ்சு காட்டுது. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசனான்னு கேட்டேன். இதுவும் எஸ் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து அதை எக்ஸிட் கொடுத்ததுக்கு. பட் அதுக்காக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வளராமல் போயிடும் அப்படிங்கிறதுலாம் உண்மையிலே கிடையாது. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல இருக்கோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து நான் பிளான் பண்ணியிருக்க 2 கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம் எனர்ஜியும் அமேசானும். இது நம்ம அடுத்தது இன்வெஸ்ட் பண்ணோம். பட் ப்ளூம் எனர்ஜியில் கொஞ்சம் அதிகமாகவும் அமேசானில் கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்இலி நம்ம இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டோமே தவிர அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம்லாம் கிடையாது, பண்ணுவோம். இப்போதைக்கு இருக்கிற பேமெண்ட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் இண்டு மணி யூஸ் பண்ணி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, இல்லை இண்டு மணி அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க. அதில் சின்ன சின்ன இப்ஸ் அண்ட் பட்ஸ் வருது. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டை வந்து இண்டு மணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன இஷ்யூங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நார்மல் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிரச்சனையே இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் நான் அதில் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா இன்றைக்கி நான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா இன்றைக்கே நான் ஸ்டாக் வாங்கிக்க முடியுது. அதாவது என்றைக்கு மார்க்கெட் வந்து எனேபிள்டாக இருக்கும், இன்னைக்கு மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குன்னா அன்றைக்கி நான் 7 மணிக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னோட வேலெட்டில் நான் ஏற்றுற அந்த ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் முடிஞ்சால் ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சரிங்களா? ஸோ நம்மளுடைய யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு ஐடியா சொன்னேன். ஒரு 30% உங்களுடைய இந்த ப்ரொப்போசிஷன் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்தியா வந்து நீங்கள் 70 பண்ணுறீங்கன்னா அங்கே 30 மினிமம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ தட் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா கூகுளில் நான் பற்றி பேசும்போது சொன்னேன், கூகுள் வந்து 2004 110 ரூபாய் தான் இந்தியன் மணி வேல்யூக்கு ஒரு ஷேரோட வேல்யூ. இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? 35,000 ரூபாய் இருக்குது. எத்தனை மடங்கு? 350 டைம்ஸ். ஏதோ டிவிடெண்ட்லாம் ஒன்றும் பெருசாக கொடுக்கல அவங்க. இந்த வருஷம் கொடுத்தது தான் வந்து ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் அவங்க கொடுத்ததே. மற்றபடி அவங்க வந்து கேபெக்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனிவே புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், 350 டைம்ஸ் க்ரோத்து லாஸ்ட் 22 இயர்ஸ். அதே மாதிரி எல்லா காலமும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஎஸ் ஸ்டாக்ஸையும் கன்சிடர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஓகே. ஸோ எனிவே யூஎஸ் ஸ்டாக் பக்கம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் போனீங்க, இல்லை நான் ஏற்கனவே போனேன் பட் கிளாரிட்டி இல்லாமல் போனேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். இது என்னோட போர்ட்ஃபோலியோ டேட்டா இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நான் சொல்கிறது தான், எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் நல்லா வருவாங்க அப்படின்ட்டு இல்லையா? எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.